ஹே பேபி, என்ன பண்ணுற? நான் என்ன பண்ணுறேன்னு கேட்குறியா? காலையிலேருந்து வேலை பார்க்கல, சரியா? இதையோ யோசிச்சுட்டு ஒரு வேலை பார்க்கல. இப்போ நைட்டு 11:30, சரியா? உட்காந்து வேலை பார்த்துட்ருக்கேன். இப்போ வேலை பார்த்துட்டு காலையில் இப்படி எந்திரிப்பேன்னு என்ன கேட்காத, எனக்கும் தெரியாது. நாளைக்கு ஆஃபீஸ் வர போகணும். நானும் ஏதோ ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் வேலை பார்க்குறதுக்கு. பார்ப்போம். நீ வேலை பார்க்குறியா என் கூட சேர்ந்து கொஞ்ச நேரம்? உனக்கு ஒன்று தெரியுமா? நான் ஒரு பாய் ஃப்ரெண்ட் சொல்லியிருந்தால, இங்கே எனக்கு ஒருத்தன் வந்து கிடச்சான்னு. அவங்க கூட பேசுகிறத நிப்பாட்டியிருந்தால, நீ மெசேஜ் அனுப்பியிருந்தான். என்னால் இன்றைக்கி முடிஞ்ச வேலையை நான் பார்த்துட்டேன். என்னன்னு கேட்குறியா? ஒன்றும் இல்லை, நம்ம சமைக்கிறதை எவனாவது சாப்பிடுவானான்னு சிக்குவானான்னு பார்த்துட்டு இருந்தோம்ல. அவனா வந்து வாண்டடாக வந்து கேட்டான், சமைச்சு சாப்பாடு போட்டாச்சு, டீ குடிக்கிறதுக்கு ஆள் கிடச்சாச்சு. டன். ஹாப்பியான்னு கேட்குறியா? நாட் தட் கிரேட். தெரில, என்னமோ தெரில, அப்செட்டாக இருந்தான். வேற என்ன? வேறு எதுவும் புதுசாக இல்லை. வேலை தான் முடியல. வேலை பார்க்கணும். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறியா? நானும் கொஞ்ச நாள் வேலை பார்ப்பேன். சிக்குன்னு எல்லாத்தையும் முடிச்சாச்சுன்னு அப்டேட் மட்டும் கொடுத்துட்றோம். ஆனால் வேலை மட்டும் முடிய மாட்டேங்குது. ஒழுங்காக காலையிலேருந்து வேலை செஞ்சப்போ தேவை இல்லையா? பார்க்கலாம், நாளைக்கு முடிஞ்ச ஆஃபீஸ் போய்ப்போம். இல்லை அப்படின்னா நாளான்னைக்கு போயிடலாம். இன்றைக்கி என்ன கிழமை? இன்றைக்கி புதன்கிழமை. வீக்லி 2 days போகணும். ஒரு நாள் தான் போயிருக்கோம். நாளைக்கு ஒரு வேளை போகலன்னா நாளான்னைக்கு கண்டிப்பாக போய் ஆகணும். டெம்பரேச்சர் பார்க்கணும் என்ன ஸ்டேஜில் இருக்குன்னு. இங்கே இருக்க கிளைமேட்டுக்கெலாம் எப்பா சாமி என்னாலாம் முடியலடா, செம்மையாக குளிருது. எல்லாம் வெளியில் போகிறவங்களாம் எப்படி தான் போகிறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. நான் அப்படி வேலை பார்த்துட்டே பண்ணுறேன். எப்படி கான்சென்ட்ரேட் பண்ணுறேன்னு கேட்குறியா? பண்ணுறேன் ஓரளவுக்கு பண்ணுவேன் நானும். துக்கிறது 2 நாளாக பேசல. சும்மா ஒரு மைண்டு டிஸ்ட்ராக்ஷன்னு சொல்லலாம். இல்லை அது என்னமோ ஏதோ யோசிச்சுட்டே இருந்தான். என்னமோ தெரியல, 2 நாளாக மாமாவோட ஞாபகமாகவே இருந்துச்சு. அதான் அந்த எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு ஊருக்கு போனான்ல, அதனால் ஒழுங்காகவே பேசலை. அதனால் ஒரு மாதிரி அவன் ஞாபகமாகவே இருந்துச்சு. இன்றைக்கி ஃபோன் பண்ணுறேன்னு சொன்னான் பாரு. அவனுக்கு அந்த ரெகுலர் கிளாஸ் இருக்கும்ல, இன்றைக்கி வேறு வந்து லீவான். சொன்னோன்னே எனக்கு ஒரே குஷி. போங்கடா, மற்ற வேலையை நம்ம அப்புறமா பாருங்கடா. ஏன்னா அவன் ஆஃபீஸ் கிளம்புறதுக்கு முன்னாடி வரைக்கும் தான் நம்ம பேச முடியும். அப்புறம் பூந்தடிச்சு ஆஃபீஸ் ஓடிடுவான். கரெக்டு தானே? அது வரைக்கும் தானே பேச முடியும். நாளைக்கு நான் ஆஃபீஸ் போகிறது நினச்சா தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. ஏன்னு கேட்குறியா? குளிர் தாங்க முடியல. நாளைக்கெலாம் ப்ரிப்பேர்டாக என்ன நடந்தாலும் ஒழுங்காக நம்ம பாடியை வார்மாக வச்சுக்கிற மாதிரி ட்ரெஸ்லாம் போட்டு போகணும். மறந்துடக்கூடாது. முன்னாடித்து போகும்போதே வந்து ஸ்டோல் மறந்துட்டு போயாச்சு, குல்லா மறந்துட்டு போயாச்சு. நாளைக்கெலாம் மறந்துடக்கூடாது, சரியா? செம்மையாக குளிருது. வீட்டுக்குள்ளே இருக்கும்போதே குளிருது. ஆனால் இதுலேயே நான் ஒரு வேலை பார்க்குறேன். என்ன தெரியுமா? அப்பப்பைக்கு ஜன்னலை ஓப்பன் பண்ணி வச்சு எப்படி ஜில்லுன்னு இருக்குன்னு பார்த்துட்ருக்கேன். கொழுப்பு தானேன்னு கேட்குற? லைட்டாக கொஞ்சமாக. கொஞ்சம் கிரியேட் பண்ணியாச்சு. தூக்கமாக வருது. இப்போ முழிச்சிட்டு இருந்துட்டு லைட்டாக பசிக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப நேரம் ஆயிடுச்சுல்ல,
எத்தனை மணிக்கு சாப்பிட்டேன்? ஒரு 8 மணிக்கு முன்னாடி சாப்பிட்டேன்னு நினைக்கிறேன். நாளைக்காவது எக்ஸசைஸ் பண்ணும். நான் இன்றைக்கே பண்ணல தெரியுமா? நீ வெளியில் பேசுகிறேன்னு நினச்சி மனசுக்குள்ளே பேசுகிறேன்னு நினச்சி வெளில பேசுகிறேன்னு நினைக்கிறேன். என்னமோ டெய்லியும் பண்ணுற மாதிரி தான் அப்படின்னு தானே கேட்குறேன். பண்ணுவோம்ல, நாளைக்கு காலையில் பண்ணுவோம்ல. வீடியோவில் இருக்க மாட்டேன், ஏன்னா எதுவும் புதுசாக இல்லை. எடுக்கலைன்னா உனக்கு எப்படி தெரியும் தானே கேட்குறேன். சொல்லுவோம், உண்மையாக தான் சொல்லுவோம். அந்த ரூபா கிளம்பிட்டு என்னாச்சுன்னு தெரியல, இருமல் வந்துட்டே இருக்குது. ஒருவேளை நாளைக்கு ஆஃபீஸ் போவேணான்னு என் பாடி சொல்லுதோ. அப்போல்லாம் டிமிக்கி கொடுக்க முடியாதுன்னு தான் நான் சொல்கிறேன். இட்ஸ் ஓகே, என் மேனேஜர் கூட பரவாயில்ல. ஏன்னா அவருக்கு தெரியாது நான் என்னென்ன பண்ணிகிட்ருக்கேன்னா. அவர் இப்படி என்ன நடுராத்திரி உட்காந்துலாம் வேலை பார்க்க சொல்ல. டீட்டெயில்ஸ் எங்கே இருக்குது? எங்கே இருக்குது டீட்டெயில்ஸு? ஷிட் போச்சு, இதை மறந்துட்டேன். டெலீட் பண்ணு, க்ரியேட் பண்ணு, டெலீட் பண்ணு, க்ரியேட் பண்ணு. அதான் வேறு என்ன? என்ன தப்பு என்னன்னு கேட்குறேன். ஒரு 2 ஃபீல்டை மிஸ் பண்ணிட்டேன். ஷிட், இன்னொன்றுக்கும் மிஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இல்லை இது ஒன்றுக்கு மட்டும் தான் மிஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, மற்ற 2 ஓகே. இது ஒன்று மட்டும் டெலீட் பண்ணிட்டேன். ஒழுங்காக தூங்கியிருப்பேன். ஒன்றும் இல்லை, மாமா என்னை லைன்லேயே வச்சுட்டு வேறு யார் கூடயோ பேசிகிட்டு இருந்தான். அவன் வாய்ஸ் கேட்க கேட்க அப்படி தூக்கம் சொக்குச்சு. இன்னும் சம்டைம்ஸ் வந்து நம்ம யார் கூட செக்யூராக ஃபீல் பண்ணுறோமோ, இந்த வார்த்தையை நான் அடிக்கடி யூஸ் பண்ணுறோம். இட்ஸ் ஓகே. யார் கூட செக்யூராக ஃபீல் பண்ணுறோமோ அவங்க கூட இருக்கும்போது நம்ம வந்து என்ன சொல்கிறது, நிம்மதியாக திருப்தியாக நம்ம நாள் வச்சுக்கலாம். ஓ ஷிட். ஆக்சுவலி நான் டிஸ்கிரைப் பண்ணும்போது தப்பாக பண்ணிட்டேன் தானே பார்த்தேன். என்னடா நம்மளாவது மிஸ் பண்ணுற ஆளாவதுன்னு நினச்சேன். அப்போயாவது தெரிஞ்சிருக்கணும் ஏதோ தப்பு பண்ணுறேன்னு. அது அப்போல்லாம் தெரியாது, எல்லாம் டெலீட் பண்ணிவிட்டு அப்புறம் தான் தெரியும். தெரியுமா? நல்ல வேலை மொத்தமாக டெலீட் பண்ணாமல் போனே. ரொம்ப தூக்கம் வருதோ? தூங்கினா பெட்டராக இருக்குமோ? குளிர வேற செய்யுது, என்ன பண்ண? சரி, ஒன்று மட்டும் முடிச்சிட்டு போய் தூங்கலாமா? வெளியில் வேற போனால் செம்மையாக குளிருது கணக்கு இல்லாமல். ஓகே சாரி, சரி பேஸ் பண்ணதை நான் எப்படி பேஸ் பண்ணியிருக்கேன். இப்போ என்னன்னா இந்த ரிப்போர்ட் ட்ரான்சாக்ஷன், சரி இதெல்லாம் நான் வெளியில் சொல்லக்கூடாது. சொன்னால் தப்பு, சொல்லக்கூடாது. நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா உங்கள்கிட்ட பேசுறது ஸ்டாப் பண்ணிவிட்டு நான் வேலையை பார்க்கணும். தனியாக வேலை பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆஃபீஸ்க்கு போனால் கூட நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் யார் கூட பேசுறதுன்னே தெரியாமல் தனியாக உட்காந்துட்டு இருப்போம்ல, அப்போ உங்க கூடயும் பேச முடியாது. ஏன்னா ஆஃபீஸில் இருக்கவங்களாம் லூஸுன்னு சொல்லிட்டு மென்டல் ஹாஸ்பிட்டலில் எது கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்கன்னா வேலை போயிடும். கரெக்டு தானே?
எங்கேருந்து எடுக்கிறது? ஒரு மனசாட்சி இல்லாமல் எங்கேருந்து எடுக்கிறதுன்னு சொல்லலை. ஓகே, ஐடென்டி ஃபீல்டு என்னால் அது எங்கேருந்து எடுக்க முடியாது. ஸோ டைப் கோடு RFID பார்ட்டி ஐடி எங்கே இருக்குது? ரொம்ப குளிருதுனால முகமே ஒரு மாதிரி ஆயிடுச்சு தெரியுமா? இங்கெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு, கையெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு, ட்ரை ஆகிடுச்சு. இந்த க்ரீம் போட்டால் வளன்னு இருக்கு. போட்டு தானே ஆகணும், வேறு ஆப்ஷன் இல்லைல்ல. இந்த 3 டேபிளில் இந்த வேல்யூஸ்லாம் இல்லை. ஸோ இப்போ என்னென்னா இது எல்லாமே எனக்கு இனிஷியேட்டரில் தான் இருக்கும், ஆனால் இதெல்லாம் இதுக்குள்ளே இல்லை. சரி, நாளைக்கு காலையில் போய் ஆஃபீஸ்லேயே வேலை பார்த்துக்கலாம். நம்ம யாரையா டிஸ்டர்ப் பண்ணாலும் கூட பண்ணலாம். இப்போ ஒருத்தரையும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. யூனோ வாய்? அப்படி டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருந்தால் என் டீமில் இருக்க இன்னொரு பையனை தான் டிஸ்டர்ப் பண்ணோம். எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க, ஏன்னா ராத்திரி 12 மணிக்கு யாரும் முடிச்சிருக்க மாட்டாங்க. சரி, நீங்களாம் அப்படி இருங்க. ஐ டாக் டு யூ டுமாரோ. ஓகே, சேவ் பண்ணுங்கடா. இவ்வளோ நேரம் எப்படி இதில் உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்னு நான் கேட்குறேன். இதெல்லாம் கேட்டிருக்கான். இதெல்லாம் எத்தனை மணிக்கு மெசேஜ் அனுப்புனா? 5 மணிக்கு அனுப்பியிருக்கான். 5 மணிக்கு நான் லாக் அவுட்டே பண்ணிட்டேன். ஓகே, I can talk to you tomorrow. சரி, காலையில் பார்த்துக்கலாம். இப்போ எனக்கு நல்லா தூக்கம் வந்துச்சு. ஓ, இதான் மேட்ரா? என்னடா என்னமோ வித்தியாசமே இருக்குன்னா, நான் ஒரு ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணால் நீ பல்ச்சுன்னு தெரியுற. அதே ஸ்க்ரீனை இப்போ க்ளோஸ் பண்ண போகிறேன். டைம் அது ஃபுல்லாக க்ரீன் கலரில் இருக்குல்ல, அதனால தான் முகம் இப்படி எங்கே பாருங்க ஓப்பன் பண்ணோன்னு. சரி, க்ளோஸ் பண்ண போகிறேன். ஓகே, க்ரீன் கலரில் தான் இருக்குது, அதனால் இப்படி தான் தெரியுவேன். சரி, போய் தூங்கிட்டு காலையில் சீக்கிரம் எந்திரிக்கணும். முடிஞ்சால் நாளைக்கு எக்ஸசைஸ் பண்ணலாம். ஒன்று எக்ஸசைஸ் பண்ணுவோம், இல்லைனா ஒரு 3 பாட்டுக்கு டான்ஸ் ஆடுவோம். சரியா? நாளைக்கு அதான் பிளானு. ஆனால் ரொம்ப குளிருது. ஒரு 6 o'clock எந்திரிப்போம். நாளைக்கு என்ன சாப்பாடு செய்யலை? இன்றைக்கி அரிசி பருப்பு சாதம் செஞ்சாச்சு. ஃப்ரூட்ஸ் எதுவும் இல்லை, நாளைக்கு வரும்போது வாங்கிட்டு வரணும். வேறு என்ன? ரொம்ப குளிருது இல்லை? குளிர் இல்லையா? அப்போ கையில் அவ்வளோ ஜில்லுன்னு ஆயிடுச்சு. ரொம்ப ஜில்லுன்னு தான் இருக்குது. போய் பெட்டு. சரி, இது அப்படியே இதாகட்டும். இந்த சிஸ்டமும் ஆஃப் பண்ணியாச்சு, ஹெட்ஃபோனும் ஆஃப் பண்ணியாச்சு. காலையில் எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சுடுதண்ணி குடிச்சோன்னே அவ்வளோதானா? சரி, நம்ம போய் தூங்குவோம். அவன்கிட்ட காலையில் பேசுகிறேன்.